السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, இதுல பிரதானமா 2 காரணங்களை நான் சுட்டி காட்ட போறேன். இந்த 2 காரணங்களை யாரு தெரிந்து வைக்கவில்லையோ அல்லது தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதுல உறுதியான நம்பிக்கை இல்லையோ, அவர்கள் கண்டிப்பாக தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போதோ இழப்புகளின் போது அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக, குறை கூறக்கூடியவர்களாக, அதே போன்று சில நேரங்களிலே அல்லாஹ்வோடைய அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்களாக, அல்லது அல்லாஹ்வை நம்புறோம், நமக்கே தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, இனிமேல் அவன் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மாற்று மதத்தவர்களுடைய ஆலயங்களுக்கு போய் அந்த வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, அல்லது கடவுளே வானாம் என்னடா இதுன்னு சொல்லி நாத்திகர்களாக போவர்களாக, எல்லாத்தையும் தாண்டி கடைசியில ஆயுதம் தூக்கக்கூடியவர்களாகவும் ஆகுவதற்கு காரணம் என்னன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. பேசிக்கா இந்த 2 காரணம், பேசிக்கான இந்த 2 விஷயத்த ஒரு முஸ்லிம் ஆழமாக விளங்கி நம்பி வச்சிருந்தான்னு சொன்னா, நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எந்த ஒரு இதுலயும் வந்துட மாட்டான். ஆகையினால முதலாவது நாங்க விளங்கிக்கிறோம், சோதனைக்கு மேல் சோதனை வரும் பொழுது ஒரு கட்டத்துல மனம் தளறி போய் அல்லாஹ் இருக்கிறானா, உண்மையிலேயே இருந்தா ஏன் பார்த்துட்டு இருக்கிறான்? அல்லாஹ்வை பத்தி நம்ம எப்படி சொல்லுவோம்? சர்வ வல்லமை மிக்கவன், ஆற்றலுடையவன், அவனை போல் யாரும் இல்லை, இப்படி எல்லாம் சொல்றோம். அது உண்மைதான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஆற்றலுடையவனுக்கு எங்களுடைய சோதனைகளை நீக்குவதற்கு ஒரு மைக்ரோ செகண்டும் போதும். ஆனாலும் தொடர்ந்து என்னது, சோதனைகள், துன்பங்கள், இழப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. அப்ப இப்படி வரும் பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செஞ்சிடறான், இந்த மாதிரி அல்லாஹ் உண்மையிலே இருக்கிறானா என்ற மாதிரியான எண்ணங்கள், அல்லது அல்லாஹ்வோட உதவி எப்பதான் வரப்போகுது, இந்த மாதிரி சாதாரணமான நீங்க நாங்க கலங்கி நின்றா பரவாயில்லைங்க, நபிமார்களே கலங்கி நீந்திக்கிறான். நபிமார்களே அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும் என்று கலங்குற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஆட்டி வைக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ்வோட ஸ்டைல விளங்கிறோம். அல்லாஹ் அவன் அழிக்கக்கூடிய ஸ்டைல் என்ன, உதவி செய்யக்கூடிய ஸ்டைல் எப்படி? எல்லா மனிதனுக்கும் ஸ்டைல் இருக்கிற மாதிரி அந்த அல்லாஹ்வுக்கும் ஸ்டைல் இருக்கு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியும் இருக்கிறான், இந்த ஸ்டைல் இப்படிதான், இந்த ஸ்டைல்ல ஏதோ ஒரு முறையில நான் நாடிய வகையில நான் உனக்கு உதவி செய்வேன், அல்லது உன்னை யாரு உனக்கு அநியாயம் செய்கிறானோ இந்த ஸ்டைல்ல ஏதோ ஒரு ஸ்டைல்ல நான் அவனை அழிப்பேன், தண்டிப்பேன். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த 2 தான் பார்க்க போறோம். அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும், அல்லாஹ் எப்படி அழிப்பான். இந்த 2ஐயும் சரியான முறையில நம்ம விளங்கிட்டோம்னு வைங்களேன், நான் சொன்ன ஒன்றிலையுமே மனம் தவறி போக மாட்டான் மனுஷன், குறிப்பாக முஸ்லிம். மற்றவர்களுக்கு காரணம் தெரியாது, படைக்கப்பட்ட காரணமே தெரியாது. மற்றவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு படைக்கப்பட்ட காரணத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் மனதளவுல தளர்ந்து விடக் கூடாது, குறிப்பாக அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுள்களை தேடி போக கூடாது, அதே போல ஆயுதம் தூக்கிடக்கூடாது. இதெல்லாம் சரியா விளங்கலன்னு சொன்னாதான் அவன் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான முடிவுக்கு வரான். முதலாவதா பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்துல சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகமும் சஹாபாக்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. சொல்லனா துன்பங்களுக்கு
ஆட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். ஆறுதலுக்காக இறக்குறான். நீங்க மட்டும் இல்லப்ப அடி வாங்கினீங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்களும் அடி வாங்கினாங்க, உங்களோட அளவுக்கு வாங்கினாங்க, உங்களையும் தாண்டி வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு லேசா போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான். அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுடைய வரலாறை படித்தவர்கள் கேட்டவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தியாகம், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வாகனங்களும் இல்லாம அந்த பாலைவனத்துல கடும் சூட்டுல ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு, தண்ணியும் இல்லை, சில பெண்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தியாகம்! அப்படிப்பட்ட தியாகங்கள் செய்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கும் பொருந்தும். அவர்களை பார்த்து தானே ஆரம்பமாக கேட்டான். எப்படி கேட்கிறான்? சொர்க்கத்துக்கு லேசா போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு என்ன வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வந்தது. என்ன வந்துச்சு? மஸ்ஸத்துமுல் பஸா, பஞ்சம் அவர்களை பீடித்துக் கொண்டது. தின்ன குடிக்க சாப்பாடும் இல்லை, குடிக்கிறதுக்கு குடிபானமும் இல்லை. அப்படிப்பட்ட பஞ்சம் அவர்களை பீடித்தது. வல்லர்ராஹு, நோய் நொடிகள் அவர்களை பீடித்தது. வஸுல்ஜிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். சும்மல்ல இதை ஒரு தடவை கொடுத்துட்டு அல்லது ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஆற்றல் அல்ல. ஆட்டி வச்சேன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து பல நாட்களுக்கு சாப்பாடு இல்லை, தொடர்ந்து பல நாட்களுக்கு நோய் நொடிகள் நிவாரணம் இல்லை. அப்படி அவர்களை நான் ஆட்டி வச்சேன். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனூமாஹு, அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியும் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்லும் அளவுக்கு நான் அவர்களை ஆட்டி வைத்தேங்கிறான். சாதாரண நீங்க நாங்க சொல்ற ஒரு நபி, நபி எப்படிப்பட்ட கொள்கை உறுதி, எப்படிப்பட்ட மன உறுதி அவருக்கு இருக்குது. அந்த நபியை கலங்கி போயிட்டாரு. யாருல எப்பதான் உதவி செய்வேன், அப்படி நான் ஆட்டி வச்சேன்டா. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உதவி ரொம்ப அருகாம பக்கத்துல தான் இருக்குது, தொலைவுல எல்லாம் இல்ல, ரொம்ப அருகாமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலாக கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்ப இது சஹாபாக்களுடைய காலத்துக்கு மாத்திரமல்ல, எங்கட காலத்திலையும் சஹாபாக்களை தாண்டிய துன்பங்களை பலஸ்தீன் மக்கள் பட்டுக்கொண்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். இன்னைக்கும் பட்டுட்டு இருக்கிறாங்க. சீஸ் ஃபயர்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு மட்டும் அடிக்கிறான் இல்ல, இன்னொரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுக்கு அடிச்சுட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் அவனுடைய அநியாயம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ சஹாபாக்களையும் தாண்டிய கஷ்டங்களை துன்பங்களை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு விஷயம். ஒன்று அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்துக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க அவன் தான் அடி வாங்குறான், எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி இருக்கலாமா? அல்லது அவனுக்கு அடிமேல் அடி விழுது, அடிக்கக்கூடியவனுக்கு ஒரு ரிட்டர்னை நான் கொடுக்கணும் என்று சொல்லி ஆயுதம் ஏந்தலாமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் தெளிவுகளை நாங்க முஸ்லிம்கள் விளைகிறோம். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறமோ இல்லையோ, நமக்கு நாங்களே எங்களுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. எப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்துட்டோமோ அது எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். கடைசியில மறுமையில எந்த ஒரு அல்லாஹ்வுடைய உதவி அல்லாத வேற எந்த உதவி இல்லாத அந்த நேரத்துல அல்லாஹ்வே கைவிரிச்சிருவான். அதே போல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு சொல்றேன்டா, ஒரு கட்டத்துக்கு மேலே கலங்கிடுவான் மனுஷன். கலங்கி நிற்கக்கூடிய மனுஷன் உண்டோ அல்லாஹ் எப்பதான் உதவி செய்வாய்ன்னு கேட்பான், அல்லது அல்லாஹ்வை திட்டிடுவான், குறை சொல்லிடுவான். அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கிறாங்க, ரொம்ப அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள்ல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். எப்படிப்பட்டவர்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சூடு போடப்பட்டவர். சூடு போடப்பட்டவர் பாய் விரிப்பம் தானே, அந்த மாதிரி நெருப்பு கங்குகளை விரிக்கிறான். நெருப்பு கங்குகளை இப்படி பரப்பி அதன் மேல் அவருடைய முது படுற மாதிரி அப்படியே படுக்க போடுறாங்க நெருப்பு கங்குலே. அதன் மூலமாக அவருடைய முதுகுல ஓட்ட ஓட்டையா விழுது. பிற்காலத்துல சின்ன பிள்ளைகள் அந்த ஓட்டையில கையை போட்டு விளையாடுவார். அப்ப உமர் ரலியல்லாஹு காலத்துல ஹப்பாப் வரும் பொழுது கண்ணியம் கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி சொல்றாங்க, ஹப்பாபே உங்களோட அளவுக்கு எல்லாம் நாங்க தியாகம் பண்ணல,
அவங்க இந்த தியாகத்தின் அடையாளங்களை காட்டுங்கன்னு முதுக காட்டுறாரு, அப்படியே ஓட்டோட்ட விழுந்துருக்கு. அப்படிப்பட்ட தியாகம் செய்த ஒரு தியாகி வாராரு. நபிகள் நாயகம் ரொம்ப அடி வாங்கி களைப்புல காபத்துல்லாவுடைய நிழல்ல சாஞ்சிட்டு இருக்கிறான். ஹப்பாப் வந்து கேட்கிறாங்க, அலா தஸ்தன்சிருலனா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடம் எங்களுக்காக நீங்க உதவி கேட்க கூடாதா? இப்படி அநியாயம் செய்யறான், இப்படி போட்டு அடிக்கிறவன் தாங்க முடியலையே அல்லாஹ்வின் தூதரே, உதவி கேளுங்களேன் அல்லாஹ் கிட்ட. அலா ததவுல்லாஹலனா, எங்களுக்காக அல்லாஹ்விடம் நீங்க துஆ செய்ய கூடாதா அப்படின்னு கேட்டோன்னு நபிகள் நாயகம் திருப்பி என்ன கேட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஹப்பாபே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி ரம்பம் கொண்டு வரப்பட்டு, ரம்பம் தான் பெரிய மரம் அறுக்கக்கூடிய பெரிய நீட்ட வாள், ரெண்டு பக்கத்துல இருந்து அறுப்பாங்க, அந்த பெரிய வாள் கொண்டு வரப்பட்டு மூமின் என்ற ஒரே காரணத்துக்காக உச்சன் தலையில இருந்து 2 துண்டாக அறுத்தெறியப்பட்டார்கள். அந்த பொழுது கூட ஈமானில் இருந்த அணுவளவும் அவர்களை அசைத்து பார்க்க முடியவில்லை. இன்னொரு சாரார் மூமின்கள் என்ற ஒரே காரணத்துக்காக கழுத்தளவு குழி தோண்டி புதைத்து விட்டு, என்ன குழி தோண்டி புதைக்கிறான்டா, ஓட முடியாதுல்ல, புதைச்சிட்டோம்னா ஓட முடியாது, ஓட முடியாத அளவுக்கு கீழே குழிய தோண்டி புதைச்சிட்டு என்ன செய்யறான், இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து அவருடைய சதைகளை பிச்சு பிச்சு எடுக்கிறான். ஏன்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின் என்ற ஒரே காரணத்துக்காக. இப்படி பீத்தி எடுக்கும் பொழுது கூட ஈமானில் இருந்து அணுவலும் அவர்களால் அசைத்து பார்க்க முடியவில்லை. உறுதியாக இருந்து மரணித்தார்கள், உறுதியாக நின்றார்கள். அந்த சோதனையை நீங்க அனுபவிச்சிட்டீங்களா ஹப்பாபேன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யாரை பார்த்து கேட்கிறா? நான் சொன்ன ஹப்பாப் அலைஹிஸ்ஸலாம் சூடு வாங்கப்பட்டவர். சூடு வாங்கப்பட்ட ஹப்பாபை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களை 2 துண்டு அறுத்து எரிஞ்சிட்டாங்களா? இரும்பு சீப்புகளை கொண்டு உங்களோட சதைகளை பிச்சை எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முன்னறிவிப்பும் செய்யறாங்க. இப்படியே எங்களால் அடி வாங்கிட்டு இருக்க மாட்டோம், நாங்க ஜெயிப்போம் சொல்லி ஒரு முன்னறிவிப்பும் செய்யறாங்க. அப்ப நான் சொன்ன குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸ்ல இருந்தும் ஒரு கட்டத்துக்கு மேல சோதனைகள் தொடர்ந்து வரும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல மனிதன் என்ன செய்யறான், மனசளவுல வீழ்ந்துடுறான், மனம் தளர்ந்துடுறான். அதனாலதான் தாயத்து தட்டி தகடு அவுளியாண்டு எல்லாம் போறான். பாத்தீங்களா? எனக்கு தெரிந்து ஒருத்தருக்கு கிட்னி நோய், எவ்வளவோ மருந்து செய்யறாங்க, பலன் இல்லை. கடைசியில அதுக்கு நிவாரணத்துக்காக வேண்டி இந்தியால மாற்று மத சகோதரர்களுடைய அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு. ஏன்? அல்லாஹ் சரியான முறையில நம்பினோன்னு வைங்க, அவ அங்கெல்லாம் போகவே மாட்டான். இவன் அல்லாஹ் சரியான முறையில விலங்கல்ல நம்பல ரக்மாரி போய் கடைசியில அங்க ஆலயத்துல போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாதகத்தை செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரியான 2 சம்பவங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்றைக்கு முதலாவது வாங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருதுன்னு பாருங்க. அல்லாஹ் உதவி செய்ய நினைக்கும் பொழுது என்ன மாதிரி உதவி செய்யறான், இதை நீங்க நல்லா விளைங்கிறணும். சஹாபாக்கள் அடி வாங்கும் பொழுது சில சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்றான். இந்த சம்பவங்களை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? தில்கமின் அம்பா இல் கைபி, நான் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் மறைவான விஷயங்கள். நுஹீகா இலைக்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். சொல்லி தருவதற்கு முன்னாடி இதெல்லாம் மறைவான விஷயங்கள். மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா, முஹம்மதே நீங்களோ உங்களுடைய சமுதாயத்தினரோ இதை பற்றி இதற்கு முன்னால் அறிந்திருக்கவில்லை. எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சம்பவம்? அவங்க அடி வாங்கினது, உதவி வாங்கினது, அதெல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன இவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டிட்டு கடைசியில நான் அவங்களை அப்படியே விட்டுறல, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, என்னுடைய உதவி அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதையும் அந்த சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், பஸ்பீர், எனவே பொறுத்துக்கிறங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி சந்தோஷமான ஒரு முடிவு உங்களுக்கும் வரும், அவசரப்படவான பொறுத்து கொள்ளுங்க. இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், இறுதி வெற்றி என்னை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்கு தான். கெட்டவனுடைய கையை ஓங்கிக்கிட்டே போறதுனால கடைசி வரைக்கும் அவன் ஜெயிச்சிருவான்னு நீங்க நினைக்காதீங்க. அவன் ஓங்கிட்டே போவான், என்னை நம்பக்கூடியவர்கள் தோத்துக்கிட்டே போவாங்க, ஆனாலும் ஜெயிக்க போறது என்னை நம்பக்கூடியவர்கள் தான், இறுதி வெற்றி அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்துல சொல்லி ஆறுதல் காட்டுறான். இது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களா இருந்தாலும் சரி,
ஒரு சமுதாயமாக இன்னொரு சமுதாயம் எங்களுடைய சமுதாயத்தினரை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்குவதாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் இப்படிதான் எடுத்துக்கிறோம். தப்பான முடிவுகளுக்கு நாங்க போகக்கூடாது. அதுல ஒரு சம்பவத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னா, 950 வருடங்கள் வாழ்றாங்க. 950 வருஷம் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு நபி. நபிகள் நாயகம் மொத்தமே 23 ஆண்டுகள் தான் நபியாக தாவா செஞ்சாங்க. கடைசி காலத்துல மக்கா வெற்றியும் பொழுது அந்த மக்காவை கைப்பற்றுவதற்காக போனா பாத்தீங்களா, அதிலேயே 10,000 பேர் இருந்தாங்க. 10,000 பெரிய நம்பர் அது ரசூலோட காலத்துல எல்லாம். அப்ப 23 ஆண்டு காலத்துல அந்த டீம்ல வந்து 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் வாழ்றாங்க, தாவா செய்யறாங்க. எவ்வளவு பேர் தான்? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியாது. நூஹ் நபியின் வரலாறுன்னு சொல்லி எண்ணிக்கை போட்டிப்பா, 60, 62, 55 எண்ணிக்கை போட்டிருப்பா. எண்ணிக்கை எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்த முறை அதை கொஞ்சம் நாங்க பார்க்கணும். எப்படி தாவா செஞ்சாங்கன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாமே சொல்வது அல்லாஹ் தஆலா சூரா நூஹ்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல சூரா நூஹ்னு ஒரு சூரா இருக்கு. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் செய்த தாவா இருக்குது பாத்தீங்களா. மொத்த சாராம்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எப்படி அவங்க சொல்றாங்க, கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைல வ நகாரா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தினரை இரவு பகலாக நான் அழைச்சேன். நபிகள் நாயகம் கூட ஆரம்ப காலத்துல இரவு பகலாக அழைச்சிருப்பாங்க. மக்காக்கு போனதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு இரவு பகலாக அழைச்சிருக்க மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரவு பகலாக என்ன செய்றாங்க? தாவா செய்றாங்க. ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. நான் அவர்களை அழைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வெறுப்பு தான் அதிகரித்தது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு பயம், ஒரு ஆசை இது அதிகரிச்சு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நான் சொல்லும் பொழுதெல்லாம் வெறுப்புக்கு மேல் வெறுப்பு தான் அவர்களுக்கு அதிகரித்ததே ஒழிய ஆசையோ பயமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நாட்டமோ அவர்களுக்கு வரல. வைன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிரலஹும். அவர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நான் அழைக்கும் போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம். அவர்களுடைய விரல்களினால் அவர்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றார் என்று கூட கேட்கிறதுக்கு கூட ரெடி இல்லை. விரல்களால் காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தக்ஷவ் சியாபஹும். அவர்களுடைய ஆடைகளால் அவர்களை அவ்வாறே போத்திக் கொள்கிறார்கள். கேட்க கூடாது மட்டுமில்ல, இந்த மனுஷனை பார்த்துடவும் கூடாது. எவ்வளவு வெறிட்டு பாருங்க. இந்த மனுஷன் சொல்லக்கூடிய செய்தி கேட்கவும் கூடாது, காதை அடிச்சுக்கிட்டாவோ அங்கனிக்கால போகும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா இந்த மனுஷனை பார்க்கவும் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய ஆடைகளால் அவ்வாறே மூடிக்கொள்கிறார்கள். வாசர்ரு, பிடிவாதம் பிடிக்கிறார்கள். வரவே மாட்டேன் நூஹே, நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி வரவே மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, மிக பெரிய அளவில் பெருமை அடிக்கிறார்கள். சும்மா இன்னி தஅவுதுஹும் ஜிகாரா, உரத்த குரலில் நான் அவர்களை அழைத்தேன். சும்மா இன்னி ஆலன்து லஹும் வஅஸ்ரர்து லஹும் இஸ்ராரா, இரகசியமாக பரகசியமாக அழைத்தேன். எப்படியெல்லாம் தாவா செய்யலுமோ அல்லாவே அப்படியெல்லாம் தாவா செஞ்சிட்டேன். மொத்த லிஸ்ட் இந்த ஒரு சில வசனங்களே சொல்லிட்டாரு. என்ன பாடுபட்டிருக்கிறாரு பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா அதுக்கு பிறகு, வௌஹிய இலா நூஹின், நூஹுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அன்னஹு லா யுமின மின் கௌமிக இல்லா மன் கத் ஆமன். நூஹே, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை தவிர இதற்கு பிறகு யாரும் ஈமான் கொள்ள போறதில்லை. இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் யாரும் ஈமான் கொள்ள போறதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அப்படின்னு அழிச்சிரியாங்க. என்னது காரணத்தோட சொல்றாங்க. எப்படி பால நூஹு ரப்பி லா தஸர் அலா அர்லி மினல் காஃபிரீன தையாரா. இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு காஃபிரை கூட யா அல்லாஹ் நீ விட்டு வைக்காதே, எல்லாத்தையும் அழிச்சிரு. இன்னக இன் ததர்ஹும், அப்படி நீ விட்டு வைத்தால் யுதில்லு இபாதக, உன்னுடைய நல்லடியார்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா,
நிராகரிக்கக்கூடிய கெட்டவர்களைத்தான் அவர்கள் பெற்றெடுப்பார்கள். இவன் கெட்டவனாக இருந்தா பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையும் என்ன செய்வான்? கெட்டவனாகத்தானே வளர்ப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி காட்டி வளர்ப்பான். இந்த மனிதர் மகா கெட்டவர், இவர் சொல்றதை கேட்காதே, இவரை பார்க்காதே என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளையும் கெட்டவனாகத்தான் வளர்ப்பான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உற்றாதே, ஆளை எல்லாத்தையும் அழிச்சிரு. யாரெல்லாம் முன்னே மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் அழிச்சிருந்தோன்னே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அப்படின்னா கப்பலை செய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் என்ன செய்யறாரு? தட்டந்தரையில கப்பல் செய்யறாரு. அந்த காலத்துல எல்லாம் கடல்ல கப்பலை இறக்கணும்னா கடலுக்கு பக்கத்துல தான் கப்பலை செய்யணும், அப்பதான் லேசா இறக்க முடியும். இன்றைக்கெல்லாம் இயந்திரங்கள் இருக்குது, இறக்கிடலாம். அந்த காலத்துல அப்படி இல்லை. இவர் தட்டந்தரையில கப்பல் செய்யும் பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கேலி செய்யறாங்க. கேலி செய்வாங்க தானே. தட்டந்தரையில கப்பல் செஞ்சா கேலி செய்வானா இல்லையா? கேலி செய்யும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? நீங்க எப்படி என்னைய கேலி செய்றீங்களோ அதே மாதிரி உங்களை கேலி செய்யக்கூடிய ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு டைம் வந்துச்சு. அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான், வானம் மலையை கொட்டுன்னு கொட்டுது, பூமியில இருந்து தண்ணி வெளியில பீரிட்டு பாயுது, கப்பல் மிதக்குது. அப்பதான் மகனை பாக்குறாரு, மகன் ஓடுறான். இவர் கப்பல்ல இருக்கிறாரு, மகனே இருக்கம்மானா வரா தக்கும்மால் காஃபிரின், எங்களோட ஏரிக்க காஃபிராக இருந்துறாரு. அவன் என்ன சொன்னா? ஆவியிலா ஜபலி யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளத்துல இருந்து என்னை காப்பாத்தி போடுறதுக்கு ஒரு மலைக்கு மேல நான் ஏறிக்கிருவேன் அப்படின்னு ஒண்ணு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? லா ஆசிமுல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம், இன்றைய தினம் யாருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் கிடைச்சிருக்கிறதோ அவரை தவிர வேற யாரும் தப்ப முடியாது. பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு அலை வந்துச்சு, அல்லாஹ் உயிரை வாங்கிக்கிட்டான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் போகுது, வஸ்தவத் அலல் ஜூதி, தண்ணி இறங்குது, ஜூதி மலைக்கு மேல கப்பல் தரை கட்டுது. அப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் நான் மேல சொன்ன அந்த குர்ஆன் வசனம், நபியே இதுக்கு முன்னா இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, இந்த சம்பவத்துக்கு புறத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் படாத பாடுபட்டாரு. அந்த நூஹுக்கும் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களுக்கும் என்ற உதவி எப்படி வந்துச்சு என்பதை அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அப்ப நாங்க விளங்கிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செய்தான் எங்களுக்கு தெரியும். அற்புதம் தான், அப்படி ஒரு அற்புதங்க. அந்த காலத்துல சூனியத்தெல்லாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சூனியக்காரன், அவர்கள் நம்பக்கூடிய சூனியக்காரனால கூட கடலை பிளக்க வைக்க முடியாது. கடலை பிளந்து மலைகள், பெரிய பெரிய மலைகள் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி எழுமி நிக்குமாங்க. பெரிய மலை போல தண்ணி எழுமி நிக்குமா? எழுமி நிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்ல தண்ணின்றது. அப்படி ஒரு தன்மை அல்லாஹ் தஆலா தண்ணிக்கு கொடுத்தில்ல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? காப்பாற்றும் விதமாக கடல் பிளக்குது. கத்தௌதில் அலீம்ங்கறாம், ஒரு பிரம்மாண்டமான மலைகளை போன்று அந்த தண்ணீர் எழுமி நின்றதுங்கறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவர்களை காப்பாத்துறான். அப்போ மூமின்களாக இருந்தா, நான் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அடி வாங்கிட்டே தான் இருந்தாங்க, பனி இஸ்ரவேலர்கள் அடி வாங்கிட்டே தான் இருந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அடி வாங்கிட்டே தான் இருந்தாங்க. மௌத்தா போகும் வரைக்கும் அடி வாங்கிட்டீங்கல்ல. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்குறான். இதை நாங்க விளங்கிறோம். இதுதான் வல ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி வெற்றி முத்தகீன்களுக்கு தான், என்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா. அதுக்கான சம்பவங்கள் தான் இது. அடுத்ததாக பாருங்க, இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் துஆ கேட்டனே அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருன்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. எங்க ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காசு தேவைண்டா, யாருன்னா எனக்கு காசு தேவை தந்துருன்னே கேட்டோன்னே அடுத்த செகண்ட் இவருக்கு கிடைச்சிடும். வெள்ளனை கேட்டா மாலையில அந்தியில கிடைச்சிடும். இப்படித்தான் எங்க ஆட்கள் நினைக்கிறான். அப்படி இல்லை. அல்லாஹ் அடிமை இல்லையே, நம்ம தான் அடிமை. நாங்க எங்கள்கிட்ட யார்கிட்ட வேலை செய்யறோமோ அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் காசு பணம் கேட்டாலே அவரு கேட்டோன்னே சிலர் இருந்தா தந்துருவாரு. இல்லாட்டி அவர் எப்ப நினைக்குதோ, அவருக்கு எப்ப ஏழுமோ அப்பதான் அவர் தருவாரு. அது வரைக்கும் நாங்க வாயை பத்திட்டு இருப்போமா இல்லையா? குறை சொல்லுவோமா? குறை சொல்ல மாட்டோம். அப்ப அல்லாண்டதை அவனுக்கு நினைச்ச டைமுக்கு தர முடியும், கேட்கும் பொழுதே தர முடியும், எப்படி வேணும்னாலும் அவனுக்கு தர முடியும். ஆனா அல்லாஹ்வை நம்ம அடிமையில நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட துஆ கேட்க கூடாது, எந்த ஒன்னையும் கேட்க கூடாது. அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்குது, உனக்கு நல்லா தெரியும், எனக்கு நீ உதவி செய், சரியான நேரத்துல நீ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறவும் கூடாது. அதையும் விளங்கிறோம். எங்கடாக ஒரு தடவை கேட்டா அல்லாஹ் கிட்ட கேட்டிக்க அவன் தருவான்னு சொல்லி பேசாம இருந்துருவாங்க. அப்படி இல்லை.
அவன் எஜமான், நாங்க அடிமைன்றது அந்த அடிமைத்தனத்தை காட்டணும். திருப்பி 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 அவன்கிட்ட கேட்கணும். எந்த அளவுக்கு இறங்கி வரமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தாலா தருவான். பெருமைத்தனத்தோட ஆணவத்தோட அல்லாஹ் தாலா கேட்டா அவன் உதவி செய்ய மாட்டான். அடிமைத்தனத்தை காட்டணும். நாளை மறுமையில சூரியன் ரொம்ப பக்கத்துல வந்துரும். கஷ்டத்துல அங்காளுங்க ஓடிட்டு இருப்பாங்க. எல்லா நபிமார்கள் கிட்டையும் போவாங்க. அல்லாஹ்வை வர சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. கடைசியில நபிகள் நாயகத்துல வருவாங்க. நபிகள் நாயகம் கேட்டோன்னு அல்லாஹ் வரமாட்டான். சுஜூதுல விழுந்து சில வசனங்களை, சில துவாக்களை அல்லாஹ் தாலா சொல்லி கொடுப்பான். அந்த அதுக்காரர்களே சுஜூதுல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ரொம்ப நேரத்துக்கு சொல்லி கொண்டு இருந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் தாலா என்ன சொல்லுவான், முஹம்மது இப்ப போதும், இப்போ உன்ட தலையை தூக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தாலா வருவான். அப்ப எதுக்கும் அல்லாஹ் எஜமான் நாங்க நம்பினோம்னு சொன்னா, நம்ம அடிமையை நம்புறதாக இருந்தா எங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் எங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும் நினைச்சா இந்த அடிமைத்தனம் இருக்கணும். ஆணவத்தோட கேட்டா அவன் கைவிட்டுச்சிருவான். அடிமைத்தனத்தோட கேட்கணும். அதை இதை விளங்கிக்கிறோம். அல்லாஹ்வோட உதவி எப்படி வரும்? ஒரு மனிதன் எங்களுக்கு அநியாயம் செய்யறான்டா, அல்லது ஒரு கூட்டமே நமக்கு அநியாயம் செய்யறான்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல பல கூட்டத்தார் அல்லாஹ் தாலா அழிச்சிருக்கிறான். அந்த ஸ்டைல் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அழிக்கிறதாக இருந்தா நான் எப்படி தெரியுமா அழிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். வைது அரதுனா அன்னுகுலிக்க கரியத்தன், ஒரு ஊராரை நாம் அழிக்க நாடினால், ஒரு ஊர் இருக்குது, அது அல்லாஹ் தாலா அழிக்க நினைக்கிறான், சும்மா அழிக்கிற மாட்டான். சும்மா அழிச்சா அல்லாஹ் அநியாயக்காரனா ஆவான் இல்லையா? அழிவது, அந்த ஊர் அழிப்பதற்கு, அந்த அழிக்கப்படுவதற்கு தகுதியான ஊராக அது ஆகும். அதுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அமர்னா முத்ரஃபீகா, அந்த பெருமையோடு நடப்பான் பாத்தீங்களா, அநியாயம் செய்து கொண்டு ஆணவத்தோடு நடப்பானே, அவனுக்கு நாம் கட்டளையிடுவோம். என்ன கட்டளையிடுவோம்? பெருமையோட நடக்காதே, பணிந்து நட. நேரடி அல்லாஹ் சொல்ல மாட்டான், நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் தாலா சொல்லுவான், பணிந்து நட என்று சொல்லி நான் அவர்களுக்கு கட்டளையிடுவோம். எங்களுடைய கட்டளைகளை அவர்கள் புறக்கணித்து விட்டு தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள். அலைகள் கவுளோ, என்னுடைய அழிக்க போறேன் என்ற அந்த கூற்று அந்த ஊரார் மீது உறுதியாகிவிடும். என்ற அநியாயத்துக்கு மேல தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நேரத்தில் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், இதுக்கு மேல இந்த ஊரை விட்டு வைக்க கூடாது, அழிச்சிடணும் என்று சொல்லி அல்லாஹ் தாலாவுடைய அந்த கூற்று உறுதியாகி விடுகிறது. பதம்மர்னாக ததுமீரா, அந்த ஊரை நாம் அடியோடு அழித்து விடுவோம்ங்கிறான். தொடர்ச்சி எடுத்துருவேன்றால் எப்படி அழிச்ச நீங்க பாத்தீங்க. 2004 சுனாமி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுனாமி நடந்தது, உலக அளவுல பெருசா பேசப்படல. ஆனா 2004க்கு பிறகுதான் சுனாமின்ற ஒரு வார்த்தை உலகளாவிய ரீதியில பேமஸ் ஆச்சு. அந்த பயங்கர இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியும் என்ன செஞ்சாங்க, அந்த நாளை நினைவுபடுத்தினாங்க. வந்த ஒரு ட்ரெயின், ஒரு என்ஜின் எத்தனை டொன்னு உங்களுக்கு தெரியும்? ஒரு டொன்னாலே 1000 கிலோ. பல டொன்களை கொண்ட ஒரு என்ஜின் லேச பிரட்டிட முடியாது. ஒரு 10 தண்ணி வாடி கொண்டு வந்து பிரட்டிடலாமா அடிச்சு? ஒரு ட்ரெயினையே, ஒரு என்ஜினையே புரட்டுதுன்னு சொன்ன எப்படிப்பட்ட வேகமும் எப்படிப்பட்ட ஒரு கனமான அந்த தண்ணி கனமாக இருக்க வேண்டும். அந்த என்ஜினை பிரட்டுறதுக்கு வேகமும் இருக்கணும், அந்த கனமும் இருக்கணும். அப்பதான் அந்த என்ஜினை புரட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்க பார்த்தோம். எப்படி சில ஊரார்களை அந்த கூகுள் மேப்ல காட்டுறான், சுனாமிக்கு முதல்ல பச்சை பசேல் இருக்குது, சுனாமிக்கு பிறகு பார்த்தா அன்னைக்கு ஊர் ஒன்று இருந்துச்சா என்று சொல்ற அளவுக்கு தொடச்செடுத்தாங்களாம். அதுல அதிகமானவர்கள் கெட்டவர்கள் தான் அழிந்தார்கள், நல்லவர்களும் போயிருப்பாங்க. அவன் நியத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். கெட்டவர்களும் அழிந்தார்கள் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? சில சம்பவங்கள் நடந்தது. சில சம்பவங்கள், ஒரு ஊரு தான், ஒரு ஊரு நடுவுல ஒரு ரோட் போகுது. அந்த ரோடுக்கு இந்த பக்கம் மாற்று மத சகோதரிகள், இந்த பக்கம் முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய பள்ளிவாயல் மாற்று மதத்தவர்களுடைய மாற்று மத சகோதரர்களுடைய பக்கம் இருக்கிறது. ரோட்டுக்கு இங்கிட்டுக்கு அந்த மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய பக்கம் பள்ளி இருக்குது. முஸ்லிம்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, இழுத்து மூடிட்டாங்க பள்ளிய. முஸ்லிம்களால் தொழ முடியல. சுனாமி வந்துச்சு.
சரியா அப்படி மெட் போட்ட மாதிரி ரோட்டுக்கு இங்கால இருக்கிற அவ்வளவு பேரையும் தொடச்சு எடுத்துட்டு போச்சு, ரோட்டுக்கு அங்கால இருக்கிற முஸ்லிம்களை தொடல. அந்த எஞ்சி இருந்தவன் பாத்தீங்களா, மிஞ்சி இருந்தானே அவனை நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு தான் அவர்களுடைய ஆலயத்தை நாங்க மூடி வச்சு அவர்களுக்கு வணக்கம் செய்ய முடியாமல் ஆக்கினோமே, அதுதான் அந்த பாவம் தான் இந்த இழப்புக்கு காரணம் என்று சொல்லி விளங்கி இவர்களாகவே பள்ளியை திறந்து கழுவி வாங்க தொழுங்கன்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு அந்த பள்ளியை திறந்து கொடுக்குறாங்க. அப்ப எப்படி அநியாயம் செய்தவனுக்கு கூட தான் செய்த அநியாயத்துக்கு தான் இது என்று சொல்லி விளங்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த சுனாமியில கொடுத்தான். அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், ஆட்டம் போட விட்டுருவேன், ஆட்டம் போட விட்டு கடைசியில தொடச்சு எடுத்துருவேன் அப்படிங்கிறான். இன்னொரு கடந்த காலத்துல அழிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நிறைய சூழ்ச்சி செய்தார்கள், இன்றைக்கும் சூழ்ச்சி செய்யறாங்க. முஸ்லிம்கள் அந்த பலஸ்தீன் மக்கள் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களே அவர்களை எப்படி அழிக்கிறது, இருக்கக்கூடிய ஏனைய நிலங்களை எப்படி அபகரிக்கிறது எல்லாம் சூழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் தஆலா எப்படி அழித்தான் அதை அல்லாஹ் தஆலா சொல்றான். கது மக்கரல்லதீன மின் கபலிஹிம், அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். ஃபஅத்தல்லாஹு புன்யானஹும் மினல் கவாயிதி, ஊட்டுக்குள்ள சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய ஊட்டின் பவுண்டேஷன் இருக்குது பாத்தீங்கன்னா அத்திவாரம், அத்திவாரத்தின் ஊடாக நான் வந்தேங்கிறான். அப்படின்னா அல்லாஹ் நேரடியா வந்தான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன வருது, பவுண்டேஷன் இலக்கியமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். பவுண்டேஷனுக்கு கீழாக நான் ஃபஹர் அலைஹிம் ஸக்ஃபு மின் ஃபௌகிஹிம், அந்த வீட்டின் முகடு இருக்குது பாத்தீங்களா அவ்வாறே இடிந்து அவர்களுடைய தலையின் மேல் விழுந்தது. பவுண்டேஷன் ஆட்டிட்டா இடிஞ்சு விழுந்துருமா இல்லையா? எப்ப இது சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே சேஃபா இருக்கிறோம், சேஃபா இருந்துகிட்டு சூழ்ச்சி செய்யறோம் என்று நினைச்சுக்கிட்டு அவன் செஞ்சான். அவர்கள் உணராத விதத்தில் அவர்களுக்கு என்னுடைய அதாபு வந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நினைச்சும் பார்த்திருக்க மாட்டான். அவனுடைய ஊடி அவனுடைய தலையில உடைஞ்சு விழுந்து எனக்கு சாவு ஏண்ட வீட்டுக்குள்ளத்தான் நினைச்சும் பார்த்திருக்க மாட்டான். சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள வச்சே சமாதி கட்டினேங்கிறான் அல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் வரும் அழிவும் வரும். கடைசியாக சிலரை நாங்க பார்க்கிறோம், இந்த அநியாயம் செய்யக்கூடியவனை பார்த்தா அவனுடைய உடம்பை பார்த்தா அப்படி இருக்கும், நல்ல ஒரு உடம்பை பார்த்தாலே பயங்கரம், பார்க்கறதுக்கு அப்படி ஒரு உடம்பு இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி காசு பணம் அள்ளி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எவன் அடி வாங்குறானோ இன்ன குடிக்க இல்லாம இருப்பான், பிச்சைக்காரனா இருப்பான். எவன் அடிக்கிறானோ ஆரோக்கியமாக இருப்பான், பணக்காரனா இருப்பான். இதுக்கு காரணம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? தோஜிப்க்கு அம்பாலுகும் வலா அவுலாதுகும், நபியே அவர்களுடைய சொத்து செல்வங்களோ அவர்களது குழந்தை செல்வங்களோ உங்களை ஆச்சரியத்துக்குள்ளதாக ஆக்கிட வேண்டாம். பார்த்தா பெரிய பணக்காரனா இருக்கிறான், அதிகமான பிள்ளை செல்வங்களை கொண்டவர்களாக இருக்கிறான், இவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கிறான். இதை பார்த்து நீங்க ஆட்டம் கண்டுறாதீங்க, நீங்க ஆச்சரியப்பட்டுறாதீங்க. இதை ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்துல அதை வச்சு நான் அவனை தண்டிக்க விரும்புறேன். கெட்டவனுக்கு காசு பணத்தை அள்ளி கொடுக்குறேன்டா அதை வச்சு நான் தண்டிக்க விரும்புறேன். அவனுடைய பிள்ளை செல்வங்களை அள்ளி கொடுக்குறேன்டா அந்த பிள்ளைகளை வச்சு நான் அவனை தண்டிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்ல, காபிர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களுடைய உயிரும் கைப்பற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புறேன். சாவும் போதும் என்னை மறுத்த காபிராக நிரந்தர நரகத்துக்குரியவனாக அவன் சாவம். அதுக்குத்தான் நான் கொடுக்குறேன். நீங்க பார்த்து அவன் சோபோதரிக்கமா இழந்தோம் இல்ல, மகா கெட்ட ஒரு இறுதியை நான் அவனுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதை நம்ம நல்ல விளங்கணும். தனிப்பட்ட முறையிலேயா இருந்தாலும் சரி, ஒரு சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுக்குறேன்னு சொன்னா ஏதோ ஒரு நலவை வச்சிருக்கிறான் என்றுதான் விளங்கணுமே ஒழிய நாத்திகனாகவோ அல்லது அல்லாஹ்வோடையே வேற வேற கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாகவோ அல்லது ஆயுதம் தூக்கக்கூடியவர்களாகவோ நாங்களோ நீங்களோ ஆகிடக்கூடாது. ஆகையினால சொல்லப்பட்ட விடயங்களை விளங்கி நடக்கக்கூடிய அன்மக்களாக அல்லாஹ் தஆலா நீங்களே ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி மனதளவுல குறிப்பாக ஏதோ ஒரு சில வார்த்தைகள் அல்லது ஏதோ ஒரு சில செயல்கள் எங்களுடைய மனசை நோகடிக்கும். தொடர்ந்து நோகடிக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், தப்பான வழிக்கு தப்பான முடிவுக்கு போறான். இந்த மாதிரி மன வேதனைகள் வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணும்னு மார்க்கம் சொல்லுது.
ஹப்பாப் ரலியல்லாஹு வந்து கேட்டது துவா கேட்கறது மட்டும் இல்ல, சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், அடிக்கிறாங்க, திருப்பி அடிப்போம்ட்டாங்க. ரசூல் அனுமதி கொடுக்கல. மக்கால இருக்கும்போது ஆயுதம் தூக்கவே கிடையாது. மதீனாவுக்கு போய் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் பெசாம தான் இருந்தாங்க. இவன் தான் மம்புக்கு வந்தான். தன் நாட்டு மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அப்படித்தான் இஸ்லாம் வந்து ஆயுதம் தூக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்குது. ஆனா இதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லதுப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நான் உங்களை சோதிப்பேன், உங்களுடைய உயிர்களை பறித்து நான் உங்களை சோதிப்பேன். வ தஸ்மவுன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைக்கக்கூடியவர்களிடமிருந்தும் உங்களுடைய மனசு நோகும் அளவுக்கான வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். இது இருக்குதா இல்லையா? வேதக்காரர்களிடம் இருந்தும் மனசு நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள் கேட்குது, இணை வைக்கக்கூடியவர்களிடம் இருந்தும் கேட்குது. நபிகள் நாயகத்தை எப்படி கொச்சப்படுத்தினா, எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ, நபிகள் நாயகம் வந்து பொம்பளை கல்ல, பொம்பளை பித்தன், இப்படி எல்லாம் சொல்லி காட்டணும் வரைஞ்சி எவ்வளவு கேவலம் அது. அதெல்லாம் செய்யும் பொழுது எங்களுடைய மனசு நொந்திச்சா இல்லையா? மனசு நோகத்தான் செய்யும், நேசிக்கக்கூடியவர்களுக்கு நோகத்தான் செய்யும். ஆனா அந்த டைம்ல அல்லாஹ் தஆலா எப்படி நடந்து கொள்ள சொல்றான் தெரியுமா? வைன் தஸ்பிரு, இந்த மாதிரி கட்டத்துல நீங்க பொறுத்து கொண்டால், வதத்தகு, என்னை பயந்து கொண்டால், ஃபைன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், காரியங்களில் உறுதியான காரியம் அதுதான் அல்லாஹ். இந்த மாதிரி நேரத்துல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நீ இறங்குறது அது உறுதியான காரியம் இல்லைன்ட்டான். மனசு நோக்குதான் பொறுத்துக்கோ என்ற அந்த வார்த்தையில இருந்தே ரிட்டர்ன் கொடுக்காதே என்ற அர்த்தம் இருக்குதா இல்லையா? ஆயுதம் தூக்க கூடாது, அடிக்க கூடாது என்ற அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பொறுத்து சொன்னாலே பொறுத்துக்கோன்றான், என்னை பயந்துக்கோன்றான். அதுதான் காரியங்களில் உறுதியான காரியம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகையினாலே எந்த கட்டத்திலும் தனிப்பட்ட முறையிலையும் சரி, அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் பார்த்து சரி நாங்க கலங்கிடக்கூடாது. அதுக்கான காரணத்தையும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுகிறானோ அவரை சோதிப்பான்றாங்க ரசூலுல்லாஹ். நலவுண்டா என்ன? சொர்க்கம். சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்கு நலவு நாடினா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சோதிச்சு பார்ப்பான். அந்த சொர்க்கத்துக்கு போற அளவுக்கு இவன் தகுதியானவனாக ஆகுறானா என்று சொல்லி சோதிச்சு பார்த்து தகுதியானவனாக ஆனா என்ன செய்வான்? சொர்க்கத்துக்குள்ள போடுவான். ஆகையினால் இதை நாங்க நல்ல விளைங்கிறோனோ எக்காரணத்தில் கொண்டும் தப்பான வழிகளுக்கு போகக்கூடாது. நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்தரணும். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.